புதுச்சேரி கருவடிக்குப்பம் கெங்கையம்மன் கோயில் வீதியைச் சேர்ந்த மணி என்பவரின் மனைவி ரமணி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சண்முக சுந்தரம், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கங்கையம்மன் கோயில் வீதியை சென்றவர் மணி. இவரது மனைவி ரமணி. இவருக்கு கல்லூரியில் படிக்கும் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் மணி சொந்தமாக ஹோட்டல் நடத்தி வந்த நிலையில் தனது வேலைகளை முடித்துவிட்டு அவர் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது சமையல் அறை மற்றும் பல்வேறு பகுதிகளில் காய்ந்து கிடந்த நிலையில் அவர் மனைவி காணவில்லை என தேடிய போது அவர் அதுக்கு வீட்டின் அருகே உள்ள சந்தில் உயிரிழந்த நிலையில் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அவர் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் அளித்தார். தகவலின் அடிப்படையில் போலீசார் வந்து சோதனை மேற்கொண்ட போது அவரது நெற்றி, முகம் கத்திரிக்கோளால் குத்தியும் கழுத்தில் துணி சுற்றப்பட்ட நிலையும் இறந்து கிடந்ததை கண்டறிந்து உடனடியாக அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் இறந்த நிலையில் அவரது தங்க சங்கிலி, செயின் மற்றும் பீரோவில் இருந்த தங்கச்சின் ஆகியவை காணாமல் இருப்பதை கண்டறிந்து நகைக்காக கொலை செய்யப்பட்ட கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இந்த ரமணி வீட்டில் தங்கியிருந்த அவருடைய அக்கா மகன் சேதும் நண்பர் பிரவீன் மற்றும் பிரவீனின் மனைவி ஈஸ்வரி ஆகியோர் அவர் வீட்டுக்கு வந்து சென்றது அதில் பதிவாகி இருந்த நிலையில் அவர்களை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் அவர்கள் கொலை செய்துவிட்டு கடலூருக்கு ஜனநாயகம் படம் பார்க்க சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. உடனடியாக பிரவீனை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தி தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர் நகைக்காக அந்த கொலையை செய்ததை கண்டறிந்து உடனடியாக பிரவீன் மற்றும் அவரது மனைவி ஈஸ்வரியை கைது செய்தனர். கைது செய்து அவர்களிடமிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகையை பறிமுதல் செய்தனர். தற்போது அவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகைக்காக ஏற்கனவே தங்கியிருந்த வீட்டில் உள்ள அந்த ரமணி என்பவரை கொலை செய்துவிட்டு அவர்கள் ஒன்றும் தெரியாத போல் நடித்தது தற்போது காவல்துறை விசாரணை தெரிய வந்துள்ளது. தற்போது அவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் நகைகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். ஏற்கனவே அவர்களுக்கு பழக்கம் இருந்த நிலையில் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதாக கூறி, அதாவது அவர்களுக்கு புடவை வாங்கி கொடுத்து அதை கொலை செய்தது சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட தம்பதிக்கு 8 மாத ஆண் குழந்தை இருந்த நிலையில் அந்த குழந்தை ஈஸ்வரியின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது போலீசார் அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர்.